இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடிய நேற்று என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக மறுபடியுமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து நாம் பயப்படாதே என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கொலேசியர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வர சொல்கிறது, அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷம் எல்லாம் அடங்கியிருக்கிறது. ஞானம், அறிவை குறித்த பயம். இப்போது இருக்கிற சூழல், இந்த 1 வருடம் ஆகிறது, ஸ்கூல்ஸ் காலேஜ் திறக்கவில்லை. இந்த பிள்ளைகளுக்குள்ளே, இந்த பெற்றோர்கள் மத்தியிலே ஒரு பயம், நம்ம பிள்ளைகளை குறித்த பயம். பிள்ளைகள் எதிர்காலம் எப்படி இருக்குமோ, அவர்களுடைய ஞானம், அறிவை குறித்த ஒரு கேள்வியோடு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 10th 12th எழுதுகிற பிள்ளைகள் எல்லா சூழ்நிலைகளும் நம்ம பயந்து போயிருக்கிறோம். ஆன்லைன் கிளாஸ் நடக்குது. நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பிள்ளைங்க, சிறு பிள்ளைகள் 1லேருந்து 10 சொல்லிவிட்டு நீ விளையாடுன்னு சொன்னால் அந்த பிள்ளைகள் என்ன செய்கிறது, சொல்ல முடியாதுன்னு அழுகிறது. இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா படிக்க முடியாது, ஹோம்ஒர்க் எழுதிட்டு நீ எதனாலும் செய்யலை, இன்னைக்கு மட்டும் விட்டுருங்கம்மா அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுடைய மழலை சத்தத்தை நாம் கேட்கிறோம். அப்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழுகிறது, இப்போ நம்மளுடைய தலைமுறைகள், பிள்ளைகள் எப்படி அவங்களுடைய ஞானம், அவர்கள் எப்படி இருப்பார்களோ அப்படி ஒரு கேள்விக்குறி நமக்குள்ளே வருகிறது. ஞானம் என்று சொன்னால் வேதாகமத்திலே நமக்கு ஒரு மனிதனை நினைவுக்கு வரும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், ஆண்டவரே சாலமோன் ராஜாவுக்கு கொடுத்த ஞானத்தை எனக்கு தாங்க ஏசப்பா என்று சொல்வோம் அல்லவா. வசனம் வாசிக்கிறோம். ராஜாக்கள் 4:30 சகல கிழக்குத்தி புத்திரரின் ஞானத்தையும் எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாய் இருந்தது. அவனுக்குள்ளே அப்படிப்பட்ட ஞானம் இருந்தது. நாமும் கூட கேட்கிறோம், நம்மளுடைய ஞானம் எப்படி இருக்குது? நம்மளுடைய உலக மனிதனாக்கிய நாம் நினைத்து கொண்டிருக்கிற ஞானம் எப்படின்னா, ஸ்கூல் புக் எக்ஸாம், அதுதான் ஞானம் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். அதல்ல. 1 கொரிந்தியர் 3:19 இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. நம்ம எவ்வளோ படிக்கிறோம், புத்தகத்தை படிக்கிறோம், எல்லா காரியங்களும் செய்கிறோம், கோல்டு மெடல், அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நம்மளுடைய எல்லாம் அனுபவித்த எல்லா சூழ்நிலை, இந்த உலகம் அப்படி இருக்கிற இடத்துல ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்த கொள்ளை நோய், இதற்கு மருந்து கிடைப்பதற்கு இன்னும் இதை தடுத்து நிறுத்த முடியவில்லை. டாக்டர்ஸ், விஞ்ஞானிகள் திணறுகிறார்கள். இந்த உலகத்தின் ஞானம் பைத்தியம் போல இருக்கிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். ஞானத்துக்காக ஓடுகிறோம், இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை டியூஷன், இன்னும் ஆன்லைன் கிளாஸ் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. பிள்ளைகளை நான் அடிக்கிறோம், ஞானத்தை பெறுவதற்காக அடித்து படிக்க வைக்கிறோம். இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். அவர் வாயிலிருந்து அறிவும் புத்தியும் வரும். இன்றைக்கும் கூட ஒரு மனிதன் எப்படியாக அவனுடைய வாழ்க்கையில ஞான அறிவை பெற்றுக்கொள்கிறான் என்பதை நாம் பார்க்கலாம். இங்கே தானியேல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் பெற்றுக்கொள்கிற ஞானம். தானியேல் 10:12 நாம் வாசிக்கிறோம், தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. அவன் சிறுமைப்படுத்துகிறான், தன்னையே சிறுமைப்படுத்துகிறான். அவன் ஞான அறிவை பெறுவதற்காக அவன் 4 காரியத்தை சொல்கிறான். ஒருவேளை ஞானம் நம்ம புத்தகத்தை படித்து கொண்டு இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணி இந்த ஜாபுக்கு போனதான், இப்படி பண்ணதான் ஞானம் என்று இந்த உலகம் எண்ணிக்கொண்டு இருக்கிறது. இங்கே தானியேலுடைய வாழ்க்கையிலே அவன் ஞான அறிவை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறான். தானியேல் 9:13 நாம் வாசிக்கும்போது, மோசேயின் நியாயப்பிரமாண புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடியே அந்த தீங்குகள் எல்லாம் எங்கள் மேல் வந்தது. அந்த தீங்கெல்லாம் பார்க்குறான், எல்லாம் எங்கள் மேலே வந்திருக்கு. அந்த புத்தகத்தில் வேதாகமத்தில் எழுதியிருக்கிறபடியே தீங்கு
வந்திருக்கிறது. இப்போ நாங்கள் எங்கள் அக்கிரமங்களை விட்டு திரும்புகிறதற்கும் உம்முடைய சத்தியத்தை கவனிக்கிறதற்கும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் முகத்தை நோக்கி கெஞ்சினதில்லை. நாங்களோ அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம். அவன் தன்னுடைய தவறை உணர்ந்து அவன் தன்னை தாழ்த்துகிறான். இந்த தானியேல் அவன் கெஞ்சுகிறான், இந்த கதறிக்கிறான், எல்லாத்தையும் துறக்கிறான், ராஜ போஜனத்தை தள்ளுகிறான், வாசன திரவியங்கள் எல்லாத்தையும் அகற்றி ஆண்டு சமூகத்தில் காத்திருக்கிறான். அவனுடைய ஞானம் வித்தியாசமான ஞானம். ஒரு சம்பவம் நடக்கிறது. இங்கே இந்த ராஜா 1000 பேருக்கு ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். அப்போது இந்த 1000 பேருக்கு முன்பாக குடித்து வெறித்து அவன் இருக்கும்போது அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வருகிறது. இந்த எருசலேம் தேவாலயத்திலிருந்து எடுத்துக்கொண்டு வந்த இந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் கொண்டு வாங்க. இப்போ அதெல்லாம் வைத்து அவர்கள் மனைவி அப்பாட்டி எல்லாரும் சேர்ந்து இருந்து குடிக்கிறார்கள். அவர்கள் புகழ்கிறாங்க. இரும்பு அந்த மரமும் கல்லுமான தேவர்களை புகழ்கிறார்கள். அப்போது ஒரு கை விரல் அங்கே விளக்குக்கு எதிராக வந்து எழுகிறார். அப்போ ராஜா கலக்கம் அடைந்து போயிருக்கிறார். அவன் கலங்கி போயிருக்கும்போது அவன் சொல்கிறான், அங்கே இருக்கிற ஜோசியர்கள், அங்கே இருக்கிற தீர்க்கதரிசி எல்லாத்தையும் கூட்டுக்கொண்டு இந்த வார்த்தையை விளக்குகிறவனை அவர்கள் அழைத்து கொண்டு வாங்க. யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போது வசனம் வாசிக்கிற 5 அதிகாரம் தானியேல் 5:10 ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்குள்ளே பிரவேசிக்கிறார். அப்போ சொல்றார், இப்போ ராஜாத்தி சொல்ற, ராஜாவே நீர் என்றும் வாழ்க, உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணியவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களிலே வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தையருக்கும் குறி சொல்கிறவருக்கும் அதிபதியாக வைத்தான். அவனுடைய ஞானம் அங்கே பேசப்படுகிறது. தானியேலுடைய ஞானம் அங்கே பேசப்படுகிறது. அப்படி ஒரு ஞான அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் சொல்றான், இதை கண்டுபிடித்து தருகிறவனுக்கு நான் வெகுமானங்களை கொடுப்பேன். அப்போது கூட தானியேல் சொல்கிறான், 17ஆம் வசனம் சொல்கிற, தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதியுத்திரமாக உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்தில் இருக்கட்டும், உம்முடைய இங்கே பரிசுகள் எல்லாம் எனக்கு வேண்டாம், இந்த அர்த்தத்தை நான் விளக்குகிறேன் என்று சொல்கிறான். ரொம்ப கூலாக சொல்கிறான். அவனுக்குள்ளாக ஞான அறிவை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த அறிவு அவனுக்குள்ளாக வர காரணம் அவன் தன்னை சிறுமைப்படுத்தி தாழ்த்துகிறான். இன்றைக்கும் கூட நம் ஞானத்துக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நம்மை தாழ்த்தும் போது, ஆண்டவர் சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் ஞானத்தை தர வல்லவராக இருக்கிறார். சங்கீதம் 111:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினார். கர்த்தர் சமூகத்திலே பயந்திருப்போம். கர்த்தர் நமக்கு ஞானத்தை தர வல்லவராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேலையிலையும் கூட கர்த்தாவே எங்களோடு நீங்கள் பேசி கொண்டு இருக்கிறீங்கப்பா. எங்கள் ஞானத்தை குறித்து, எங்களுடைய பிள்ளைகளை குறித்து, இந்த ஞான அறிவை குறித்து நாங்கள் கலங்கி போயிருக்கலாம். இனி கல்வியாண்டு எப்படி இருக்குமோ, பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ, இப்படிப்பட்ட ஒரு அறிவை குறித்த ஒரு பயம் எங்களுக்கு இல்லாதபடி கர்த்தர் ஞானத்தை, நீங்கள் ஞானத்தை தர எங்கள் பிள்ளைகள் எதிர்காலத்தில் நன்றாக இருப்பார்கள், அவர் ஞான அறிவு பெற்றுக்கொண்டு இருப்பார்கள் என்ற நிச்சயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. நம்முடைய கரத்திலே நான் கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிறேன், மெருமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன் ஆமேன். மகிமை